அமைதியான கிராமத்து வீடு. ஒரு சிறுமி தன் அம்மாவோட சமையலறையில் இருக்கிறாள். சின்னஞ்சிறு கிராமத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஒருத்தி இருந்தா. அவ பேர் வள்ளி. வள்ளிக்கு இனிப்பான பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா ஒவ்வொரு பண்டிகைக்கும், விசேஷ நாளுக்கும் ரொம்ப சுவையான பாயாசம் செய்வாங்க. ஒரு நாள் வள்ளி தன்னோட சின்ன கிண்ணத்துல ஆவி பறக்க பறக்க பாயாசத்த வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. அந்த பாயாசம் நல்லா மணமா வீசுச்சு. வள்ளி ஒரு ஸ்பூன எடுத்து பாயாசத்த மெதுவா கலக்குனா. அப்போ வள்ளிக்கு ஒரு விதமான ஒளி பாயாசத்துக்குள்ள இருந்து வர மாரி தெரிஞ்சது. நல்லா உத்துப் பார்த்தா, அந்த ஒளியிலிருந்து ஒரு சின்னஞ்சிறிய தேவதை மின்னுற மாரி இருந்தா. வள்ளிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தேவதை ரொம்ப சின்னதா பளபளன்னு இருந்துச்சு. அவளுக்கு சின்னஞ்சிறிய ரெக்கைகள் இருந்துச்சு. வள்ளி கண்ணை இமைக்காம அந்த தேவதையையே பார்த்துக்கிட்டு இருந்தா. தேவதை மெதுவா பாயாசத்துக்கு மேல பறந்து வந்தா. அந்த தேவதை வள்ளிய பார்த்து மெதுவா சிரிச்சா. அப்புறம் தன்னோட சின்னஞ்சிறிய குரல்ல ஏதோ சொன்னா. வள்ளிக்கு அது புரியல. ஆனா, அந்த தேவதை தன்னோட கையால ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி செஞ்சா. அப்புறம் அந்த தேவதை வள்ளிகிட்ட, "நான் உனக்கு 3 வரம் குடுப்பேன். ஆனா, அந்த 3 வரமும் சாப்பாடு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும்." அப்படி கூறியது அந்த தேவதை. வள்ளி கொஞ்ச நேரம் யோசிச்சா. சாப்பாடு சம்மந்தப்பட்ட வரமா? அவளுக்கு என்ன கேட்கறதுன்னு உடனே தோணல. முதல் வரமா வள்ளிக்கு ஒரு பெரிய லட்டு வேணும்னு தோணுச்சு. உடனே அவ கண்ண மூடித் திறக்கறதுக்குள்ள, அவ கிண்ணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய சுவையான லட்டு வந்து உட்காந்துச்சு. வள்ளிக்கு ஒரே சந்தோஷம். அடுத்ததா வள்ளிக்கு வானத்துல இருந்து இடியாப்பம் மழை மாதிரி கொட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அடுத்த நொடியே அவ வீட்டு வாசல்ல மெது மெதுன்னு இடியாப்பம் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மூன்றாவதா வள்ளி தன்னோட பாயாச கிண்ணம் முழுக்க விதவிதமான சாக்லேட்களா நிரம்பி வழியணும்னு நினைச்சா. அடுத்த நிமிஷமே அவ கிண்ணம் கலர் கலரான சாக்லேட்களால நிறைஞ்சு போச்சு. வள்ளிக்கு ஒரே ஆச்சரியமும் சந்தோஷமுமா இருந்துச்சு. பாயாச கிண்ணத்துல வந்த தேவதை அவளுக்கு 3 வித்தியாசமான உணவு சம்பந்தப்பட்ட வரங்களை கொடுத்தா. வள்ளி அந்த வரங்கள நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தேவதை மெதுவா பாயாசத்துக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டா. ஆனா, வள்ளிக்கு அந்த நாள் முழுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்துச்சு. அவ அந்த அதிசயத்தை எப்பவும் மறக்கவே மாட்டா. அப்புறம் வள்ளி அந்த லட்டையும், இடியாப்பத்தையும், சாக்லேட்டையும் சந்தோஷமா சாப்பிட்டா. பாயாச கிண்ணத்துல வந்த தேவதை செய்த அந்த ஒரு அதிசயம் அவள் மனதிலிருந்து எப்பொழுதும் நீங்காத பசுமையான நினைவுகளாக இருந்தது.